ஹே திஸ் இஸ் ஆயிஷு. வெல்கம் டு கர்த்தடே சீரீஸ். இன்றைக்கி நம்ம கர்த்தடே சீரீஸில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் பின்றது ஒரு ஒரு குரூப் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கிறதுனால அது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் பார்த்தோன்னா B1, B2, B3, B5, B6, B7, B9 அண்ட் B12. இந்த 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 விட்டமின்ஸை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பார்ப்போம். இன்றைக்கி விட்டமின் B1 பற்றி பார்ப்போம். விட்டமின் B1ஓட சயின்டிஃபிக் நேம் வந்து தயமின். காமனாகவே விட்டமின் வந்து இந்த விட்டமின் என்ன பண்ணுறதுனா ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும், மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக்கிறதுக்கும், இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ஓவராலாகவே நம்மளோட நியூட்ரிஷன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் B1 டெஃபிஷியன்சி பார்த்தோம்னா வீக்னஸாக இருக்கும், டயர்னஸ், மவுத் அல்சர், ஹேர் ஃபால், அனிமியா. விட்டமின் B12 இது காமனாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசமை ஏடிபியாக ப்ரொடெக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த B1 கோஎன்சைமோட நேம் வந்து தயமின். இது வந்து பைரோபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. இதோட ரோல் என்னென்னா குளுக்கோஸில் இருக்கிற மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. டெஃபிஷியன்சி பார்த்தோன்னா பெரிபெரி விரிங்கின்சன் சிண்ட்ரோம்ஸ். பெரிபெரியில் பார்த்தோம்னா ட்ரை பெரிபெரி அண்ட் வெட் பெரிபெரி. ட்ரை பெரிபெரி எப்படி இருக்குன்னா பேரல் நியூரோபதி, மசில் வீக்னஸ், ஸ்டிங்க்லிங் சென்சேஷன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பெரிபெரி பார்த்தோன்னா ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், எடிமா. அதுக்கப்புறம் கோர்சஃப் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த ஆல்கஹாலிக் பர்சனுக்கு வரும். எப்படி இருப்பாங்கன்னா காமன் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ஐபால் மூமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், மெமரி லாஸஸ் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் சோர்ஸ் எதுலலாம் இந்த B1 இருக்கும், நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா ப்ரௌன் ரைஸ், ஹோல் வீட்டு, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் சீட்ஸு, லெக்டிஸில், கிரவுண்ட்நட்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது தயமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாடிக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் மூலியமாக மேக்ஸிமம் எடுக்கிறது ஓகேவாக இருக்கும். நம்ம வந்து அவுட்டராக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நம்ம பாடிக்கு வந்து எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஃபுட் சோர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறது, இன்டேக் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஒரு அப்சர்ப்ஷன் எங்கன்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், ஜியோஜினம் அண்டு இலியம் இது ரெண்டுத்துலேயும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷனில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாகவும், ஹை கான்சன்ட்ரேஷனில் பாசிவ் டிஃபிஷனாகவும் இருக்கும். ஆல்கஹாலிக் இன்டேக் பர்சன்ஸாக இருந்தால் அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஐஷு, திஸ் யோகா பைட்ஸ். தேங்க்ஸ்.